இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பெரியம்மா பெரியப்பாவை ஜெயிலே வச்சு கொல்றதுக்கு ஹால் செட் பண்ணிருப்பியா என்ன? திரும்ப திரும்ப அதையே சொல்லாது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடா பொழுது விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, ஜெயிலுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு ஒரு தகவலையும் காணுமேன்னு தெரிஞ்சுக்க இப்ப நீ ஜெயிலுக்கு தான் போய்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே நீ அங்க போகணும்னு அவசியம் இல்ல. நாங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறோம். அதான் உன்னோட சதி எங்களுக்கு அப்பட்டமா தெரிய வந்தது. உன்னோட அந்த பிளான் என்னாச்சுன்னு நானே உனக்கு சொல்றேன். உன்னோட சதிய நாங்க ஜெயிலே வச்சு முடிச்சு வச்சிட்டோம். அந்த பிளான் எப்படி முறியடிச்சோன்னு உனக்கு தெரியணும்ல. நேத்து உன்னை கொல்றதுக்கு கதிரும் தனாவும் வந்தாங்கல்ல, அது எல்லாமே எங்களோட செட்டப் தான். என்ன சொல்ற? நீ உள்ள வச்சு பெரியம்மா பெரியப்பாவை கொல்றதுக்கு ஆளை செட் பண்ண விஷயம் தெரிஞ்சு கதிரையும் தனாவையும் உள்ள அனுப்புறதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இது. அவங்க ஜெயிலுக்குள்ள போய் உன்னோட பிளான சுக்குநூறாக்கிட்டாங்க. பெரியப்பாவை கொல்ல வந்த ஆளை கதிர் அவன் முகத்திலேயே நல்ல பஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கோம். தனா பெரியம்மாவை கொல்ல வந்த 2 லேடிங்கள அவங்களே மாத்தி மாத்தி கத்தியால கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி பண்ணிட்டா. என்ன பாக்குற? எங்களுக்கு கடவுள் துணை இருக்கு. உன்னோட சதியில இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்கான வழியையும் சக்தியையும் அந்த கடவுள் எங்களுக்கு கொடுப்பார். எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் தோத்து போனாலும் நீ வந்து உன் ரூட்டை மாத்திக்காம திரும்ப திரும்ப எங்க கிட்ட மோதி அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இது உனக்கு இன்னொரு அசிங்கம். தனாவையும் கதிரையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு இப்ப நான் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உன்னோட வீட்ல துப்பாக்கி வெடிச்சது டம்மி புல்லட். அதனால அந்த துப்பாக்கியில புல்லட்டே இல்ல, சும்மா கோவத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள இன்னைக்கே ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துருவேன். அதே மாதிரி என் பெரியம்மா பெரியப்பாவையும் அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு அவங்களையும் வெளியில கொண்டு வந்துருவேன். எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாள் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ரகுராமும் ஜானகியும் காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ள தான் கிடக்க போறாங்க. கேஸ்ல நான் உன்னை தோக்கடிப்பண்டி. சவாலா? நீயா நானான்னு பாத்தலாம். பாத்தலாம்.